2 பயணமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு சுற்றுப்பயணமாக சென்றுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொழில் மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் நடைபெறும் தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாட்டை தொடங்கி வைத்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். Creating a footwear adhesives manufacturing unit with an investment of 100 crores, creating employment for 200 people. May we humbly request the Honorable Chief Minister to lay the foundation stone for versatile bonds. Thank you, sir. If I may please request dignitaries on stage to take a seat. We now mark the start, ladies and gentlemen, of new industrial ventures in Hosur. Company representatives are here to exchange MOUs with the Tamil Nadu Department of Industries in the august presence of our Honorable Chief Minister. If I may please request Dr. Daraz Ahmed, MD and CEO, guidance to exchange the MOUs. I'd like to invite Zetwork Plans, Zetwork as they establish a solar cell manufacturing project in Tamil Nadu, investing 5,000 crores, employing 3,000 people. We have Mr. Ankit Fatehpuria, co-founder, exchanging the MOU. I'd like to next request Waterloo Motors, if they're here with us. 2 நாள் பயணமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு சென்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொழில் மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் நடைபெறும் தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாட்டை தொடங்கி வைத்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் பாரிகார்த்திக் வழங்க கேட்கலாம். பாரிகார்த்திக், வணக்கம். முழு விவரம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இன்றைய தினம் தொழில் முதலீடு மற்றும் ஊக்குவிப்பு வர்த்தகத்துறையின் சார்பில் நடைபெறும் தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாட்டில் தொடக்க உரை ஆற்றிருக்கிறார். அதற்காக இன்றைய தினம் காலை ஒசூர் சென்றிருக்கிறார். ஏற்கனவே தமிழ்நாடு அரசு சார்பில் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி என்ற அடிப்படையில் தமிழகம் முழுக்க அனைத்து மாவட்டங்களிலும் புதிய நிறுவனங்களை உருவாக்குதல், ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நிறுவனங்களுக்கு கூடுதலாக விரிவாக்கம் செய்தல் என பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. அது மட்டுமல்லாமல் பல்வேறு அந்நிய நாடுகளுடன் நேரடி ஒப்பந்தம் மூலமாக தமிழ்நாடு அரசு பல்வேறு முதலீடுகளை தற்போது தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்திருக்கு. அது மட்டுமல்லாமல் இதுவரை தமிழ்நாடு முதலமைச்சர் 4 முறை அரசுமுறை பயணமாக வெளிநாட்டிற்கு சென்று கிட்டத்தட்ட இதுவரை மட்டும் 3 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தற்போது முதலமைச்சர்கள் ஒசூரில் நடைபெறும் இந்த தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு பேச இருக்கிறார். ஏற்கனவே தமிழ்நாடு அரசின் சார்பில் தமிழ்நாடு முதலீட்டிற்காக எந்த அளவுக்கு ஏதுவான ஒரு மாநிலமாக இருக்கிறது, உள்கட்டமைப்பு வசதி மற்றும் சாலை போக்குவரத்து, கடல்வழி போக்குவரத்து, வான் போக்குவரத்து உள்ளிட்ட போக்குவரத்து வசதிகளும், தடையில்லா மின்சாரம் மற்றும் அதிகப்படியான வேலைவாய்ப்பு தேடும் இளைஞர்கள் என்ற அடிப்படையில் ஒரு நிறுவனம் உருவாக்க அடிப்படை காரணங்கள் இருக்கக்கூடிய அனைத்து காரணங்களுமே, தட்பவெப்பநிலை உட்பட அனைத்து காரணங்களே தமிழ்நாட்டிற்கு ஏதுவாக இருக்கிறது. எனவே இதன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு உங்களுக்கு போதுமான அளவுக்கு உதவி செய்யும் என்ற அடிப்படையில் தான் பல முன்னணி நிறுவனங்களை தமிழ்நாடு அரசு சார்பில் கொண்டு வர செய்யப்பட்டு தமிழக இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் தற்போது ஓசூரில் நடைபெறும் இந்த முதலீட்டாளர் மாநாட்டை தமிழ்நாடு முதலமைச்சர்கள் துவங்கி வைக்கிறார். கிட்டத்தட்ட 3 நாட்கள் இந்த மாநாடு பல்வேறு தலைப்பின் கீழ் இயங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொழில் முதலீடு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறையின் சார்பில் நடைபெறும் இந்த முதலீட்டாளர் மாநாட்டை தற்போது முதலமைச்சர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்.